ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஓணம் ஸ்பெஷல் அடை பாயசம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 100 கிராம் அடை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அடை தான் எடுத்திருக்கேன். இந்த பக்கத்தில் உள்ள அடை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். தேங்காய் பாதி, பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் துருவி அதை புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆவது பால் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 10-15 முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், 1 டேபிள் ஸ்பூன் நெய். நம்ம அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 கப்பு தண்ணி விடுங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு அடை இருக்குது, அதனால் 2 கப்பு தண்ணி விடுங்க. நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த அடையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டு, பாதி அளவு வெந்திருக்கணும். நம்ம அதுக்கு பிறகு இதில் வேக வச்ச போகிறோம் தேங்காய் பாலில். அதனால் பாதி அளவு வெந்தால் போதும். இதை இப்போ நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டி அது மேலே பச்சை தண்ணி விட்டு, அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும். அது வீடியோ பதிவாகலை. இதுக்கு மேலே நீங்கள் பச்சை தண்ணி கொஞ்சம் விட்டுருங்க. பாருங்கள், அந்த வீடியோ பதிவாகலை. அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு அலசி வச்சுருங்க. இப்போது நான் 3ஆவது தேங்காய் பால், 2ஆவது தேங்காய் பால் விட்டு கொதிக்க வைக்கேன். தேங்காய் பாலை லாஸ்ட்டில் விடலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு. கொதி வந்த உடனே நம்ம வடிகட்டி வச்சு பச்சை தண்ணி விட்டு போட்டு வச்சோம்ல, அந்த அடையை பாதி அளவு வேக வச்ச அடையை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வேகட்டு. இதில் கூட 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். நல்லா வேக வச்சு எடுங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். இன்னும் வேகலை, இன்னும் பாதி வேகலை. இதை மாற்றி அந்த அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ 200 கிராம் வெள்ளத்தையும் பொடி பண்ணி அதில் போட்டிருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும். பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டாம், சும்மா கரைச்சி எடுத்தால் போதும். நம்ம கல் மண் தூசி இருக்குன்னா எடுக்குது, கரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துட்டு, நல்லா கரைஞ்சி வந்த உடனே இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்க கல் மண் தூசியெல்லாம் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நம்ம பார்ப்போம். இப்படி கெட்டியாக வந்திருக்கணும். பாருங்கள், அப்படின்னா தான் நல்லா வெந்திருக்கும். அடை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம இந்த வெள்ளைப்பாகுவை விடணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து இந்த வெல்லமும் அடையும் சேர்ந்து நல்ல இனிப்பாட்டு சேர்ந்து வரணும். பாருங்கள், இல்லைன்னா இனிப்பு தனியாட்டும் அடையில் இனிப்பு பிடிச்சிருக்காது. அதனால் நல்லா கலந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பாலை விட்டுறணும். பாருங்கள், பாலை விட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், லேசான ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ நெய் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நெய்யை விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்து நம்ம இப்போ அந்த அடை பாயசத்தில் விட்டுடலாம். அதுக்கு முந்தி நம்ம இந்த ஏலக்காய் பொடியும் இந்த நெய்யிலே போட்டு ஒரு கிளறி விட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்படி நீங்கள் விட்டு பாருங்கள். இந்த நெய்யில் ஏலக்காய் பொடியை போட்டு பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கி பரிமாறலாம். பாருங்கள், சுவையான ஓணம் ஸ்பெஷல் அடை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள், இந்த ஓணத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக தேங்காய் பால் வாசனையோடு இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.